அவங்க கொண்டு வந்தது என்ன காரணத்துக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, கந்துவட்டி அதாவது ஃபைனான்ஸ்காரவங்க வந்துட்டு நல்லா வாழணுங்கிறக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்க போல. அந்த 5000 ஒரு நாளைக்கு அப்படின்னா நான் இந்த உலகத்தை வாழ்றதே வேஸ்ட்ன்ற மாதிரி ஆகிப்படுது. அதானே சார், இப்போ மக்கள் வந்து ஓரளவுக்கு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து மொத்தமாக முடிச்சு கட்டணுன்ற ஒரு நிலைமை தான் இது, வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நாய்களை எப்படி ரசீது வச்சுருப்பாங்க? புது நாய் வாங்கினா ரசீது வச்சுருப்பாங்க. பாட்டையும் மூட்டையும் சொந்த பரம்பரையிலேருந்து போட்ட நாய்க்கெல்லாம் எப்படி அவங்க ரசீது வச்சுருப்பாங்க? அது வந்து ஏற்றுக்கிறவே முடியாது சார். அதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து இதனால வந்து நிறைய பேர் வந்து தற்கொலைக்கு கூட மன உளைச்சல்ல போயிடுவாங்க. அதனால அதை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்ல முடியும் என்னால். ஆனால் இப்போ ஆர்பிஐ வந்து நகைக்கடனுக்கு வந்து சில விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முழு அமௌண்ட்டு கட்டி தான் திருப்பணும், மாற்றி வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி 75% தான் நகைக்கு வந்து அமௌண்ட்டு கொடுப்போம் அப்படின்றாங்க. அதே மாதிரி உங்கள் நகைக்கான ரசீது உங்கள் நகை தானா அப்படின்ற ப்ரூஃப் கேட்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணே? இது வந்து ஒரு தவறான கொள்கை தான். எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு தவறான கொள்கை தான். நாங்களாம் ஒரு ஏழை எளிய மக்கள், அன்னாடங்காட்சி தான், ஆர்டர் ஓட்டுறவங்க தான். 75% கொடுக்குறதுன்றது அதை கூட ஒத்துக்கலாம். ஆனால் எங்களுடைய நகையான்றது வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ நானே ஒரு விசேஷம் வச்சா தான் எனக்கு ஒரு நகை செய்வாங்க. அந்த நகைக்கு நான் எல்லாத்தையும் அத்தாச்சி கேட்டுருக்க முடியுமா? கேட்க முடியாது. இவர் வந்து எனக்கு செய்வார், அதை அத்தாச்சி கொடுத்தா தான் நான் எழுதி சேர்க்க முடியாது. என் சொந்த பந்தம்லாம் கொடுப்பாங்க. அத்தாச்சின்றது அது சரியாக வராது. அது நான் உழைச்சி வாங்கினா கூட நீ சொல்லலாம். எனக்கு வந்து வர்ற விசேஷத்துக்கு வர்றதை நான் எப்படி அதை வாங்க முடியும்? கேட்டு வாங்க முடியாது. இது ஒரு அதுக்கு அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்குது. அப்போது வந்து அந்த கடைசி முடியும் போது ஃபுல் அமௌண்ட்டு கட்டி தான் திருப்பணும்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து அன்னன்னைக்கு ஓடுறத வச்சு தான் கட்டுவோம். கடைசி நேரத்தில் ஒரு 1 லட்ச ரூபா வைக்கிறோம்னா ஒரு 50,000 பணம் கட்டியிருப்போம். மீதி 50,000 ரூபாய்க்கு நாங்கள் என்ன செய்வோம்? எங்களால் அந்த 50,000 மேற்கொண்டு திரும்ப கட்டினா தான் அந்த 50,000 ஒரு வட்டி போட்டாலும் அதுவும் முடியாது. எங்களால் அது சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான். ஆமாம், இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி ஏதாவது இருந்தால் நல்லதாக. ஏற்கனவே இருந்து நல்ல முறை தான். இது ஏன் திருப்பி மக்கள்கிட்ட வந்து ஏதாவது விஷயத்தை போட்டு பூதிக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஏன் நல்ல விஷயம் தானே. இதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது எங்களுக்கு தெரியல. இந்த நகைக்கடன் வைக்கிறதே ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து அன்னாட ஏதாவது பயன். இப்போ நானே ஒரு 2 பவுன் நகை இருக்குன்னா ஒரு ஆட்டோக்கு வாங்கணும் அப்படின்னா அதை வச்சு தான் வாங்குவேன். இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் லோன் வாங்குவேன், நகை வச்சு வாங்குவேன். இப்படி தான் சாத்தியமானது. இன்றைக்கி மொத்த அமௌண்ட்டை போட்டு திருப்பணுன்றது ஒரு சாத்தியமில்லாத விஷயம். அதுக்கு அரசாங்கம் ஏதாவது மாற்று வழி பண்ணால் ஒரு சந்தோஷம் தான். அதை அவங்க கொண்டு வந்தது என்ன காரணத்துக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, கந்துவட்டி அதாவது ஃபைனான்ஸ்காரவங்க வந்துட்டு நல்லா வாழணுங்கிறக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்க போல். பொதுமக்கள் அதாவது பாமர மக்கள் தான் வந்துட்டு நம்ம ஒரு அவசரத்துக்கு ஏதாவது பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நகையை அடகு வச்சு ஒரு நல்லது பண்ணுறதுனால ஒரு கெட்டது பண்ணுறதுனால பண்ணுவோம். இப்போ அந்த நகையை வச்சுட்டு அந்த நகையை திருப்புறதுக்கே ஒரு கந்துவட்டிகிட்ட போய் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்க. அப்போ அவங்க வந்து 2 பைசா 3 பைசா 5 பைசா உங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும். ரன் வட்டி மதுரையிலலாம் இன்னும் ரன் வட்டி இந்த வட்டி அந்த வட்டின்னு போகுது. அப்படிலாம் இருக்கையில் வந்துட்டு இது வந்துட்டு பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது. அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு பரிசீலனை பண்ணணுங்கிறது அதாவது என்னோட கோரிக்கை. பொறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி வந்துட்டு நான் சொல்கிறது வந்துட்டு பாமர மக்கள் அடிமக்கள்னு. இப்போயே நாங்கள் வந்துட்டு கடனுக்கு வட்டிக்கு வாங்கிட்டு வந்து எங்களுக்கு டியூ டேட் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மாற்றி இப்போ திருப்பி வந்து என் பேரில் மாற்றி தேவையில்லாத வச்சது. ஸோ இதை வந்து பரிசீலனை பண்ணணுங்கிறது என்னோட கோரிக்கை. இந்த ரூல்ஸ்லாம் பெரிய தப்பு சார். இருக்கப்பட்டவங்க கொடுக்கலாம், இல்லாத செல்லாத என்ன செய்ய முடியும்? ஒரு 1 லட்சத்துக்கு கடை வைக்கிறோன்னா பேங்கில் நல்லா சலுகை இருக்கிறனால தான் கொண்டு நாங்கள் பேங்கில் வைக்கிறோம். நீங்கள் 1 லட்சத்தையும் கட்டிட்டு தான் திருப்பணும்னு சொன்னால் எங்கேருந்து கட்டா? கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம், இல்லைனா வட்டியை கட்டலாம். இருந்தன்னைக்கு தான் திருப்ப முடியும். மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் தரா கவர்மெண்ட்டுக்கு? இல்லை பிளாட்ஃபார்ம் கடைக்காரங்களுக்கு சம்பளம் தராங்களா? மாதம் 50,000 10,000 ஒரு நிர்ணய சம்பளம் இருக்கா? கிடையாதுல்ல. நாங்கள் எப்படி திருப்பறது? 1 லட்ச ரூபாயை கட்டி 1 லட்ச ரூபா கட்டி திருப்ப இருந்துச்சுன்னா எதுக்கு நகையை அடகு வைக்கணும்? அடகே வைக்க மாட்டோம்ல நாங்கள். இதெல்லாம் ரொம்ப கொடுமை பண்ணுது கவர்மெண்ட்டு. ஒரு நல்ல கவர்மெண்ட் வரணும். நார்மலாகவே வந்து நகைக்கடன் என்ன நம்மளோட தேவைக்கு தான் வைக்க போகுது. ஆனால் அதில் என்ன ஆகுதுன்னா நம்ம திருப்ப முடியலை அப்படின்றதுனால தான் திருப்பி இன்ட்ரெஸ்ட் கட்டியே வைக்கிறாங்க. இப்போ திருப்பி வந்து இதை வந்து அவங்க வந்து இல்லை ஒரு அப்பப்போ பே பண்ணி வைக்கணும் அப்படின்னா மக்கள் வந்து வேறு சோர்ஸில் தான் போவாங்க. இதனால் ஆர்பிஐ நகைக்கடனோட இதுவும் குறையும், மக்களோட வாழ்வாதாரமும் குறையும். ஏன்னா நம்ம மக்களுக்கோட இது பேசிக்காக என்ன ஒரு தேவை அப்படின்னா நகை வச்சுருப்பாங்க, கொண்டு போய் வைக்கணும். இப்போ அந்த இது வந்து இப்போ அடுத்து திருப்ப முடியலன்னா மூழ்கிடும். மூழ்கினதுக்கப்புறம் அவங்க அடுத்து என்ன அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்க தான் போகுது. ஏதோ இப்போ இருக்கிறத வச்சு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டேனாலும் இருப்பாங்க. ஸோ அதுவே இல்லை அப்படின்னா அடுத்து வந்து எல்லாமே வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு நடைமுறைக்கு சாத்தியமானதான்னு கேட்டால் இல்லை.
எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னா வட்டி தான் கட்டிக்கிருக்கோம். வெளியில் ஒரு வட்டி இங்கே ஒரு வட்டி கட்டி நாங்கள் கடன் தான் ஆகிக்கிருக்கோம். இன்ன வரைக்கும் இன்னும் திரும்ப முடியல. ஏன்னா வச்சு திருப்பவே முடியல. வட்டி தான் இங்கே வெளியே நாங்கள் இப்போ வைக்கிறோம், ₹1 வைக்கிறோம்னா ₹1,00,000 வட்டியை வாங்கி தான் வாங்கி திருப்பி வைக்கிறோம். இந்த மாதிரி ஓடிக்கி இருக்குது. என்ன செய்ய, எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து இது இல்லாமல் தான் இருக்குது. இல்லை இப்போ முழு பணத்தை அடைச்சி தான் மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது ஒரு சில பேங்க்ல அப்படி பண்ணுறாங்க. ஒரு சில பேங்க்ல ரினியூவல் பண்ணிக்கோங்கன்றாங்க. அப்படிங்களா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? இங்கெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க, ரினியூவல் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஒரு சில பேங்க்ல வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படிங்களா? சரி. இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா ஏற்கனவே பழைய நாய்க்கடன் தான் திருப்பி அந்த மாதிரி முறை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ புதுசு கொண்டாந்து ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இது மறுபரிசீலனை செய்யணும்னு கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். இல்லை எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு? ஏழை மக்கள் திருப்பவே முடியாது. அந்த நகையை வச்சுட்டாங்கன்னா அடுத்து திருப்பவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வட்டி கட்ட முடியாது அவங்களால. ஏன்னா அன்னன்னைக்கு வட்டியை கட்டி திருப்புறக்கு முடியாது அவங்களால. இது மொத்த பணத்தையும் திருப்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் அது மறுபரிசீலனை செய்யணும். கவர்மெண்ட் ஆர்பிஐ மூலம் இது செய்யணும். நான் செய்யலைன்னா மக்கள் போராட்டம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா மக்களுக்காண்டி தான் அரசாங்கத்துக்காண்டி மக்கள் கிடையாது. இது வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள். இவங்க என்ன பப்ளிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நகையை போய் ஒரு 10,000 இப்போ வாங்குறான்னு வைங்க. வாங்கிட்டா கூட அடை வைக்குது பேங்க்கில். அடை வச்சுட்டு சில பேர் அடை வச்சுட்டு அந்த மீதி பணத்தை கொண்டு போய் திருப்பி இப்போ நகை வாங்குது. நகை விலை கூடுதுல, அதனால் இப்படி வச்சு அதுக்கு சில ஆளுகள்லாம் அதில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த கட்டுப்பாடு வந்திருக்கோம்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் இதனால் ஏழை எளிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்களே. ஏழை எளிய மக்கள்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏழை எளிய மக்கள் எவ்வளோ நகை வாங்க போகிறாங்க, கஞ்சிக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. ஏழையெல்லாம் பாதிக்கணும். அவன் தேவைன்னா போய் வாங்கி வீட்டில் பிள்ளை குட்டியில் கல்யாணம் பண்ணுறப்ப எல்லாத்தையும் சேர்த்து வாங்குங்க. இருக்கப்பட்டால் பண்ணுற வேலை. வாங்க வேண்டியது அடை வைக்க வேண்டியது, திருப்பி போய் அந்த அடை வச்ச படத்தை நகை வாங்குது. நான் கேள்விப்பட்ட வர அப்படி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்காண்டி செய்யலாம். ஒன்று டாக்ஸுக்காண்டி பண்ணலாம். அதை ப்ரூஃப் காது. ப்ரூஃப் இருக்கா, எங்கே வாங்கினேன், எது வாங்கினேன், எப்படி வாங்கினேன், இது நீங்கள் பார்க்குறதுக்கு கேட்கலாம். இதுதான் உண்மை. இதுக்காக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காண்டி தான் ரூல்ஸு. அதான் தங்க விலையை வெறுன்னு இப்படி பண்ணாலும் கூடுது. எல்லோரும் போய் வாங்குறான்ல. முன்னாடி திரும்ப எவ்வளோ நாயக்கடையில் கூட்டமே இருந்தது கிடையாது. இப்போ நாயக்கடையில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கடையாக இருக்குன்னு. இப்படி காண்டி கடையாக வச்சுருப்பேன். ஒரு 10,000 கொண்டு போவேன். ஒரு பிள்ளை கல்யாணம் வைக்கிறோம் வைங்க, செட்டியார்கிட்ட போய் 10,000 கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு வந்து 10 நகை செய்வீங்க, ஒரு 10,000 வச்சுக்கிட்டுங்க. செட்டியார் சொல்லுவார், ஐயா நம்ம பிள்ளை செஞ்சுருவோம்யா, செஞ்சு கொடுப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கம்பாரு. அது அப்போ அப்படியெல்லாம் எங்கள் தாய் அப்படின்னா நகை சேர்த்துருக்காங்க, நம்பி கொடுத்து. அப்போ வந்து டெய்லி ஒரு மார்க்கெட் இருக்காது. இப்போ திடீர்னு மக்கள் பூரா தங்கத்தப்பி ஐயோ கூடுது இதுதான் இங்கே நடக்குது. ஆர்பிஐ கொண்டு வந்தது கரெக்டு தான் நான் நினைக்கிறேன். எதை வச்சு இப்படி சொல்கிறீங்கம்மா? இல்லைங்க, நான் திருட்டு நகையை கூட கொண்டாந்து திருடிட்டு கொண்டாந்து வைக்கலாம். ரெண்டாவது இந்த இது ஃப்ளக்சுவேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லை கோல்டு ப்ரைஸு, அதனால சொல்லுவாங்க. மூணாவது நம்ம கடன் வாங்கணும் பொருளை வச்சு, அப்போ அந்த கடனை திருப்பி கொடுத்தா தானே பொருளை கொடுப்பாங்க. கொடுக்காம நீ பொருளை கொடுன்னா எவனா கொடுப்பானா? ஆர்பிஐ இஸ் ஆல்வேஸ் ரைட். இல்லைங்கம்மா, ஏழை மக்கள் வந்து அவசர தேவைக்கிட்ட போய் நகையை போய் வைக்கிறாங்க. ஆமாங்க. அப்போ நகையை மீட்க முடியாத பட்சத்தில் திருப்பி வைக்கிறாங்க வட்டி கட்டி. ஆனால் இப்போ ஃபுல் அமௌண்ட்டு தான் கட்டணும் அப்படின்றப்ப அவங்களாம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாவாங்களம்மா. அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. கவர்மெண்ட் ரூல் விதிமுறை கட்டுப்பட்டு தானே நாம் இருக்கணும். அதான் என்னுடைய ஒப்பீனியன். அது வந்து நான் ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான் சார், கண்டிப்பான முறையில். ஏன்னா வந்து ஏழை எளிய மக்கள் வந்து காசு இல்லாதனால தான் பேங்க்கில் போய் அவங்க நகையை அடகு வைக்கிறாங்க சார். அப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களால கட்ட முடியும். திடீர்னு வந்து முழு பணத்தையும் கட்டி தான் இது பண்ணணுன்ற இந்த புது கொள்கை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை சார். எங்களை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து பெரிய மன கஷ்டத்தை கொடுக்குது சார். தப்பு தான் சார், இவங்க பண்ணுறது வந்து தப்பு சார். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பழைய முறையிலேயே இருந்தேன்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் சார். அது வந்து நடத்துறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கானது தானே மெயின். ஏன்னா வந்து அமௌண்ட்டை கையில் எடுத்து மறுபடியும் அவங்களை கொண்டு வந்து செலுத்துறவங்களுக்கு கொஞ்சம் நேரம்னா கோதாக இருக்கும். இது வந்து பெரியவங்களுக்கு தான் கொஞ்சம் உள்ள இதாக இருக்கும். வசதி நார்மலுக்கும் சிரமம் தானே. சிரமம். இப்போ 9 விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று, நகை வந்து 75% தான் நகைக்கு வந்து பணம் கொடுக்கணுன்றாங்க. இன்னொன்று நகைக்கான ரசீது கேட்குறாங்க. அது உங்களுடைய நகை தானே ப்ரூஃப் கேட்குறாங்க.
அதை தான் நகைக்கான ரசீது கொடுத்து நம்ம வாங்கணும்னா ஒரு பெரிய பெரிய நகைக்கடையில் தான் வந்துட்டு அந்த மாதிரி ரசீதை வச்சுருப்பாங்க ஒன்று. நம்ம வாங்குறத வந்துட்டு ஒரு சின்ன நகைக்கடையில் போய் ரசீது இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு 1000 500 கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குவோம். நம்ம வந்துட்டு நகைக்கடையில் வந்துட்டு இந்த மாதிரி வைக்க வர நேரத்தில் அந்த ரசீதுங்கிறது வந்துட்டு அது பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ அதையும் பரிசீலனை பண்ணணும். இன்னொன்று 75%ங்கிறது நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 5 பவுன் நகைன்னு வச்சோம்னா 40 கிராமு. அந்த 40 கிராமில் வந்து 75% தான் எலிஜிபிள். இப்போ ஒரு கிராமுக்கு வந்து 6000 தர்றாங்க. அதில் வந்துட்டு அப்போ ஒரு 10 பவுன் வச்சோன்னா 80 கிராம் 4,80,000. ஆனால் அதில் 75%ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதுலேயும் கம்மியாக வந்து போகும். நம்ம ஒரு எமர்ஜென்சிக்குன்னு வரும்போது தேவைக்குன்னு தான் வர்றோம். தேவையில்லாமல் சும்மா அன்னெசரியாக நம்ம வந்து வைக்க போகிறதில்ல. ஸோ வந்துட்டு அதுவும் வந்துட்டு தவறான ஒரு இதுதாங்கிறது கருத்து என்னோட. இப்போ நகைக்குண்டான டேட் முடிவு இருந்துச்சுன்னா ஒரு 7 நாளுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் 5,000 ஃபைன் அப்படின்றாங்க. கண்டிப்பாக அதுவும் என்ன சொல்கிறது, நம்மளே ஒரு கஷ்டத்தில் வந்து தான் வைக்கிறோம். ஆனால் அதை வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு பொதுமக்கள் மேலேயே எல்லாத்தையும் திணிக்கிறது வந்துட்டு இந்த இது வந்து எனக்கு என்னோடது பிடிக்கும். இதனால ஏழை எளிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்கிறேன். ஏழை எளிய மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க. பெரிய லெவலில் இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு நகைக்கு வந்து வட்டி கட்டணும் இது பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க ஃபுல்லாமே ஆல்ரெடி இருக்கப்பட்டவங்க. இல்லாதவங்களாவே போகணும் அப்படிங்கிறது தான் இவங்க கொண்டு வந்த அந்த ஆர்பிஐ கொண்டு வந்த ஸ்கீம் ஃபுல்லாமே இல்லாதவங்களாவே இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும். அவங்க எந்நேரம் முன்னேறி மேலும் போகணுங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி நகைக்கடன் வந்து நீங்கள் திருப்பலாட்டி அங்கிட்ட ஒரு 7 நாளைக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளுக்கும் 5,000 ஃபைன் அப்படின்றாங்க. சரி, இது எப்படி பார்க்குறீங்க? இதே நாங்கள் அரசாங்கத்தை நம்பி ஓட்டு போட்டு தான் அவங்க வராங்க. திருப்பி அந்த 5,000 ஒரு நாளைக்கு அப்படின்னா நான் இந்த உலகத்தை வாழ்றதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிப்படுது. ஏன்னா ஏற்கனவே ஆட தொழில் நலிஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா 2 வீலர் அதாவது ரேபிட்டோ அது இதுன்னு ஓலா ஊப்புரை நிறைய வந்ததுலேருந்து நாங்களாம் ஆட்டோ ஸ்டாண்டில் தான் ஓட்டுவோம். மக்களுக்கு எங்களுக்கு தான் நேரடி தொடர்பு. நாங்கள் இன்னொருத்தருக்கு கீழே கமிஷன் பேசுகிற இது வரைக்கும் நாங்கள் ஆட்டோ ஓட்டவே கிடையாது. நேரடி தொடர்பில் இது வரைக்கும் நாங்கள் நேர்மையாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் மீட்ரு வைக்கிறாங்க, மீட்டரும் கொடுக்கல. ஆனால் இதையும் மீறி குடும்பத்துக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு 6 ரூபா எல்லாம் சம்பாதிக்கிறோம்னா 200 பெட்ரோல் போக மீதி 500 வீட்டுக்கு கொண்டு போவோம். அந்த 500 எங்களுக்கு ஒரு 100 ரூபா செலவு வச்சுருவோம். அது 400 வீட்டில் பொம்பளைகள் என்ன செய்வாங்கன்னா அதை நகைக்குன்னு உண்டானது அவங்களுக்கு 200 வச்சுருவாங்க. பிள்ளை படிப்புக்கு வீட்டு செலவுக்கு இதெல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் ஆட்டோ இல்லை, எங்களை மாதிரி ஒரு நடுத்தர வர்க்க மக்கள் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டம் தான் படுவாங்க. அதை கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது நகை வந்து பணம் கட்டினா தான் திருப்பி வைக்கின்றதை கொஞ்சம் யோசித்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் என்ன சொல்லுது, அந்த நகையை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த வளர்ச்சியே இருக்குது எங்களுக்கு. அது நகை தான் எங்களுக்கு மூலதனமே, அதை வச்சு தான் வளர்ச்சியே இருக்குது. அதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவாக செஞ்சு சந்தோஷம் தான். ஆமாம், ரசீது வேணும்னா அதுக்கெல்லாம் கரெக்டான ரசீது கொடுக்கணும் சார். ஒரு திருட்டு நகையை கூட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தெல்லாம் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ரசீது கேட்குறேன், நகை கடை ரசீதியை கொடுங்க, ஆவணம் கேளுங்க, அதுக்கு தகுந்த காசு குறைச்சி கூட காசை கொடுங்க, இவ்வளோதான் கொடுக்க முடியும்னா அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் கட்டணும், ஃபுல் அமௌண்ட் கட்டினா தான் திருப்ப முடியும்னு சொன்னால் எப்படி திருப்ப முடியும்? ஒரு அவசர நிலைக்கு வேணும் தானே கொண்டு வைக்கிறோம். ஃபுல் அமௌண்ட் கட்டுறதுக்கு எங்கே போகிறது வழி? கொஞ்சம் கொஞ்சம்னா ஏதோ மாதம் ஏதோ சேமிச்சு ஒரு கொஞ்சோண்டு கட்டி திருப்பலாம் வைக்கலாம். முழு அமௌண்ட் கட்ட முடியுமா? கட்ட முடியாது சார். இப்போ ரிசர்வ் வங்கி கொண்டு வந்த இந்த விதிமுறைகள்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப தவறுன்றீங்க. தவறு. மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்றீங்க. அப்புறம் இல்லைன்னா திடீர்னு தள்ளுன்னு சொல்லி சும்மாவே தூக்கி கொடுக்குறீங்க நகையை சில சனத்துக்கு. அது ஒரு காலத்தில். இப்போ நீங்கள் இப்படி போட்டால் ஒன்று கீழே போகிறீங்க, இல்லைன்னா மேலே போகிறீங்க. எந்த விதத்தில் என்னம்மா வாழ முடியும் உயிர்? இல்லை சம்பளம் வருதா நிரந்தரமாக ஏதாச்சும்? இப்போ வேலை இருக்கா முதல்ல மக்களுக்கு? எது எடுத்தாலும் தீ வேலையாக வைக்கிது, என்ன பண்ண முடியும்? அதானே சார், இப்போ மக்கள் வந்து ஓரளவுக்கு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து மொத்தமாக முடிச்சு கட்டணுன்ற ஒரு நிலைமை தான் இது, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ இது வந்து எதுக்கு கடன் வாங்குறாங்க? எனக்கு தேவைக்கு என்னோட வருமானம் பத்தலை அப்படின்றனால தான் எல்லாருமே கடன் வாங்குறாங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கு கட்ட முடியலன்னா 5,500 ரூபா, அதுக்கு மேலே வட்டி, அப்புறம் இருக்கிற நகையும் பிடிங்கிட்டு விட்டுட்டா அப்புறம் என்ன தான் செய்வாங்க? இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் வச்சிருக்கனால தானே பேங்க்கில் வந்து வைக்கிறீங்க. அதை ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டோம்னா நீங்கள் எதுக்கு நீங்கள் பேங்க் பக்கம் வர போகிறீங்கன்ற மாதிரியோட நடவடிக்கை தான் ஆர்பிஐயோடதுன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நகைகளை எப்படி ரசீது வச்சுருப்பாங்க? புது நகை வாங்கினா ரசீது வச்சுருப்பாங்க. பாட்டையும் பூட்டையும் சொந்த பரம்பரையிலேருந்து போட்ட நகைக்கெல்லாம் எப்படி அவங்க ரசீது வச்சுருப்பாங்க? கண்டிப்பாக ரசீது இருக்கவே இருக்காது. இது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? கவர்மெண்ட்டாக பார்த்து எவ்வளோ நகை இருக்குன்னா அவங்களாம் ரசீது போட்டு இவ்வளோ நகை கொடுங்க, இவ்வளோ வச்சுருக்காங்கன்னு அவங்களாம் போட்டு கொடுக்கணும் இல்லைண்டா. பழைய நாய்க்கு எதுவுமே ரசீது இருக்க வாய்ப்பே இல்லை. இது எப்படி பாவம் இந்த மக்கள்லாம் கிழவணி நகை மாதிரி கொண்டு வராங்க. இது ரொம்ப தவறான செயல்.
அதே மாதிரி நகை கடன் திருப்பலாட்டி அதுக்கப்புறம் 7 நாளைக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 5000 ஃபைன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் 5000னா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியே நகையை கொடுத்துட்டு நம்ம ஏழை மக்கள்லாம் வீட்டு பக்கம் வெளியே வந்துட வேண்டியது. அது இதெல்லாம் ரொம்ப அராஜகமான போக்கு. இதுக்கு மறுபரிசீலனை செய்யணும். இதெல்லாம் இல்லை, இந்த தங்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காண்டி தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறது, வேற ஒன்றும் கிடையாது. இதை வந்து நிப்பாட்டணும், ஓட்டத்தை நிப்பாட்டணும். அது நிப்பாட்டுறாங்க. இப்படிலாம் பண்ணோம்னா மக்கள் ஓரளவுக்கு ஸ்பீடை குறைப்பாங்க. நாய்க்கு போக மாட்டேன், இந்த மாதிரி விலை பெருங்குண்ட பணக்காரன் பூராமே நகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, லாபம் கிடைக்குதுன்னு இதில் போட்டு அதே போல் டெய்லி பணம் இருக்கிறவன் என்னடா இப்படின்றக்குள்ளே ஓடுது. அப்புறம் இப்போ நான் வாங்கும்போது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது 10 லட்ச ரூபாய்க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா ஏன் ஸ்டேட்டஸுக்கு பண்ணணும்னா இன்றைக்கி 50 லட்ச ரூபா வரும். நாங்களே திணறான்னு செய்கிறோம். அது என்ன கட்டுப்படுத்துறதுக்கு ஏதோ பல வழியை பண்ணுறாங்க கவர்மெண்ட். மொரார்ஜி தேசாய் ஒரு இடத்துல தங்க கட்டுப்பாடு கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அது கவர்மெண்ட்டு கொண்டு வரணும் சார். கொண்டு வந்தால் இங்கே இருங்க விலையும் கூடாது, நார்மலாகவே நிற்கும். இது வந்து கவர்மெண்ட் கையில் தான் சார். இப்போ நகைக்கு வந்து 75% தான் நான் அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, போன வாரம் இருந்ததுக்கு இந்த வாரம் விலை கம்மி ஆயிடுச்சுல்ல. எனக்கு பேங்க் எப்படின்னா லெண்டிங் ப்ராசஸ் கரெக்டு தானே இருக்கும். வட்டி போட்டு சேர்த்து அவங்க கட்டலைன்னா கூட அவங்களுக்கு கேல்குலேஷன் ஆகணும்ல. இப்படி யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க 8%க்கு, ஐயோ இந்த மாதம் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு 6% தான் அவனுக்கு கொடுப்பேன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? மாட்டீங்கல்ல. அவன் அந்த மேட்சை பண்ணணும்ல. ஆர்பிஐ இஸ் ஆல்வேஸ் ரைட். அப்போ இந்த நகையோட விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்களா? எக்ஸாக்ட்லி. இது எதன் அடிப்படையிலம்மா நீங்கள் சொல்கிறீங்க? அதை நிறைய காரணம் இருக்குது சார் சொல்கிறதுன்னா. ஏன்னா உங்களுடைய காரணங்கள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஏழை எளிய மக்களுக்கு புரியும்ல. ஏழை எளிய மக்கள்னு நம்மளுக்கு சொல்ல முடியாதுமா. நம்ம திருப்பி கட்டுறதுக்கு வசதி இருந்தால் தான் கடன் வாங்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த ஏழை எளிய மக்களுக்கு இல்லாமல் போகாதுங்கிறது ஒரு கவர்மெண்ட் எவ்வளவோ ஸ்கீம்ஸ் கொண்டாந்துருக்கு. ப்ராப்பராக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியுமே கிடைக்கும்படி பண்ணியிருக்கு இந்த கவர்மெண்ட்டு. நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். நீங்கள் ப்ராப்பராக பண்ணாமல் ரொம்ப ஆசை அதிகமாக போய் எல்லாம் பண்ணிங்கன்னா யாரும் பொறுப்பாளி ஆக மாட்டாங்க. யூ ஆர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் திங்ஸ். இந்த நடைமுறையில் அது வந்து சாத்தியமாகாது சார். அது வாங்கி வச்சு எவ்வளவோ நாள் இருக்கும், அதை மறந்துடுவோம். அதுக்கு தான் நகை மதிப்பீட்டாளர்கள் அவங்களாம் இருக்காங்களே சார், அவங்கள வச்சு அவங்க பார்த்து நகைக்கு உண்டான மதிப்பை பார்த்து கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தானே சார். எவ்வளவோ காலத்துக்கு முன்னால் வாங்கின தாத்தா பாட்டி நகையாக இருக்கும், கஷ்ட காலத்தில் தானே சார் கொண்டு வந்து நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அந்த சமயம் வந்து நீங்கள் வந்து முழு இதுவும் கேட்டேன்னா எங்களால் அதை வந்து கொடுக்க முடியாதுங்க சார். அதனால வந்து அவங்க நகை மதிப்பீட்டாளர்களை வச்சு அதுக்குண்டான இது பார்த்து அதுக்கு என்ன அமௌண்ட் வருமோ அதை பார்த்து அவங்க பேங்க்ல வந்து கொடுக்கணும் சார். அதே மாதிரி நகை திருப்ப முடியல அப்படின்னா அங்கிட்டு ஒரு வாரத்தை கழிச்சு ஒரு நாளைக்கு 5000 ஃபைன் அப்படின்னு சொல்றாங்கம்மா. அது வந்து ரொம்ப தப்பு சார். அதை வந்து ஏற்றுக்கிறவே முடியாது சார். அதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து இதனால வந்து நிறைய பேர் வந்து தற்கொலைக்கு கூட மன உளைச்சல்ல போயிடுவாங்க. அதனால அதை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்ல முடியும் என்னால். தவறான செயல் அது. அந்த 5000 போடுறது பேங்க்ல இருக்கிறவங்களுக்கும் வெளியில கந்து வட்டிக்காரவங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இதனால மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். ஆமா, கண்டிப்பா பாதிப்பு உண்டாகும் சார். இதனால கண்டிப்பான முறையில் பாதிப்பு உண்டாகும் சார். நகை திருப்ப முடியலாட்டி 7 நாளைக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 5000 ஃபைன் அப்படின்றாங்க. இது ஏற்றுக்க முடியாது. இது ஏற்றுக்க முடியாது. ரொம்ப சிரமம் தானே, மக்கள் சிரமம். அதாவது 1-2 விஷயத்தில் மக்களை கேட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுண்ணே. அவங்க இது பண்ணி குறைச்சி, அதாவது மக்களோட சூழ்நிலை புரிஞ்சு செயல்படுத்த ரொம்ப சந்தோஷம். அது வேற ஒன்று. இப்போ இந்த ஆர்பிஐ கொண்டு வந்த விதிமுறையால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்ண்ணே மக்கள் மத்தியில்? ரொம்ப சிரமம் தானே, ரொம்ப சிரமம். அதாவது மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தியாக தானே ஆகும்.